ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? அந்த நைட் டைம்ல ரோட்டு சைடுல உப்பு, புளிப்பு, காரம்லாம் நல்லா தூக்கலா போட்டு காண்பிச்சுட்டு குடுப்பாங்க. அந்த கிராஸ் பண்ணும்போதே அவ்வளவு வாசமா இருக்கும். திடீர்னு டெம்ப்ட் ஆயிட்டு சரி ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணேன். ஸ்வீட் கார்ன 5 நிமிஷம் ஆவியில வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். டேபிள் பட்டர் கூட கொஞ்சமா வத்தப்பொடி, உப்பு, அரை லெமனையும் பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். வடக்கம்பியில கானையும் மாட்டிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பட்டரை லைட்டா எல்லா இடமும் படுற மாதிரி தடவிடுதேன். ரோட்டு சைடுல கங்கல்ல வச்சு சுடுவாங்க. நமக்கு அதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால கேஸ்லயே சுட்டுறலாம். அடுப்ப ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி நல்லா சுட்டு எடுக்கணும். ஃபர்ஸ்டே பட்டர் தடவி இருக்கிறதுனால அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகி கானுக்கு உள்ள வர பிடிச்சுக்கிடும். எல்லா இடமும் சுட்ட பிறகு ஃபைனலாவும் கொஞ்சம் பட்டரை தடவி ஆற விட்டு நல்லா உதுத்தி எடுத்து வச்சிருந்தேன். லஞ்சுக்கு சப்பாத்தி, அதுவும் நம்ம சீக்ரெட்டான கலப்பட சப்பாத்தி. இன்னைக்கான கலப்படம் கீரை, அதுவும் பாலக்கீரை. பாலக்கீரையை இலைய மட்டும் ஆஞ்சி எடுத்து தண்ணியில நல்லா அலசிட்டு கொதிக்கிற தண்ணியில ஒரு ஸ்பூன் சுகரையும் சேர்த்து கிளீன் பண்ணி வச்சிருக்க கீரையும் உள்ள சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கீரையை மட்டும் வடிகட்டி தனியா எடுத்து ஆற விட்டுருதேன். நெக்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 100 கிராம் அளவு பன்னீர், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கீரையும் உள்ள சேர்த்து நல்லா பேஸ்டா அடிச்சு எடுத்து பவுல்ல சேர்த்துறதேன். இது கூடவே கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு கோதுமை மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அடிச்ச பியூரிலேயே மாவை மிக்ஸ் பண்ணிடணும். தேவைப்பட்ட அப்பப்போ கொஞ்சம் மாவையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் டோவா மிக்ஸ் பண்ணி எடுத்துருதேன். எப்பவும் போல ஃபைனலா கொஞ்சம் தேங்காயும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தனியா எடுத்து வச்சிருதேன். இந்த சப்பாத்திய அப்படியே சாப்பிடலாம். இருந்தாலும் தொட்டுக்கிட்டதுக்காக தோலை நீக்கின வெள்ளரிக்காவை பொடிசா சாப் பண்ணி எடுத்துருதேன். கூடவே உப்பும் கெட்டியான தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருதேன். நீங்க இதுல வெள்ளரிக்காவுக்கு பதிலா வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை கொஞ்சமா எடுத்து நல்லா சூப்பரா பரத்தி சூடான கலத்துல 2 சைடும் வேக வச்சு எடுத்துருதேன். முக்கியமானது, பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்டரோ நெய்யோ தடவி எடுத்தோம்னா லஞ்சுக்கும் சப்பாத்தி சாஃப்டா இருக்கும். ஹெல்த்தியான இந்த சப்பாத்தியா மாஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்க. ரெடி பண்ண லஞ்சையும் ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். 10 மணி ஸ்நாக்ஸுக்கு கார்னு, லஞ்சுக்கு சப்பாத்தியும், கூட தொட்டுக்கிட்டதுக்கு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, கொஞ்சம் பன்னீரை உப்பு போட்டு ஃப்ரை பண்ணியும் வச்சிருக்கேன். சைட் பை சைடா எங்களுக்காக சோறும் பருப்பு குழம்பும் இங்க ரெடி ஆயிட்டு இத குட்டீஸ் ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்குவாங்க. ஃபைனலா பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்ல மறந்துட்டேனே. நல்ல காய்கறிகள் எல்லாம் போட்டு வெள்ளை உப்புமாவும் ரெடி பண்ணியிருந்தேன். குட்டீஸ்க்கு ஊட்டியும் விட்டுட்டேன். இன்னைக்கு மார்ச் 11. திருநெல்வேலி மாவட்டத்துல கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எப்பவுமே கனமழைன்னு சொல்லி ஸ்கூலுக்கே லீவ் விட்டாலும் அன்னைக்கு மழை வராது. என்னமோ தெரியல, இன்னைக்கு காலையில இருந்து பயங்கர மழை. குட்டீஸ்க்கு எக்ஸாம் இருக்கிறதுனால அவங்க ஃபாஸ்டா எப்பவும் போல கிளம்பிட்டாங்க. நான் தான் மழையினால லீவ் இருக்குமோன்னு அடிக்கடி ஸ்கூல் குரூப்பையும் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன், டிவியையும் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மழை நல்லதுதான், ஆனா அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி பருவநிலை மாறி மழை பெய்யுறதுங்கிறதுனால விவசாயம் மட்டும் இல்ல, நிறைய தொழில்களும் பாதிக்கப்படுது.